மத்திய கிழக்கில் இன்று உலகம் முழுவதும் கவனம் செலுத்தும் ஒரு நாடு இருக்கு. அதுதான் ஈரான். ஒரு காலத்துல உலகின் மிகப்பெரிய பேரரசாக விளங்கிய இந்த நாடு இன்று உலக அரசியலில் மிகப்பெரிய மோதல்களின் மையமாக மாறியுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த 3 நாடுகளின் அரசியல் மோதல் இன்று உலக அமைதியையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்துள்ளது. ஆனால் இந்த மோதலின் வேர்கள் இன்று தொடங்கியது அல்ல. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஒரு வரலாற்றில் இருந்து தொடங்குது. இந்த வீடியோவில் ஈரான் நாட்டின் முழு வரலாறு, 1979ஆம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சி, அயதுல்லா கமேனி காலம் மற்றும் இன்றைய ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா மோதல் பற்றிய விரிவான உண்மைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்று நாம் ஈரான் என்று அழைக்கும் இந்த நாடு பழங்காலத்தில் பெர்ஷியா என்றுதான் அழைக்கப்பட்டது. கிமு 6ஆம் நூற்றாண்டில் சைரஸ் மகான் உருவாக்கிய அகேமனிட் பேரரசு உலகின் முதல் பெரிய பேரரசுகளில் ஒன்றாக இருந்தது. சைரஸ் த கிரேட் அல்லது பாரசீகத்தின் 2ஆம் சைரஸ், அதாவது கிமு 600 530 வரை அகாமனிசிய பேரரசை நிறுவியவர். பண்டைய உலக வரலாற்றில் மிகச்சிறந்த பேரரசர்களில் ஒருவராக கருதப்படுறாரு இவர் பாரசீகர்களை ஒருங்கிணைத்து மத்திய கிழக்கு மற்றும் மத்திய ஆசியாவின் பெரும் பகுதிகளை கைப்பற்றி வரலாற்றின் மிக பெரிய பேரரசுகளில் ஒன்றை உருவாக்கினார். இந்த பேரரசு இந்திய எல்லை வரை, எகிப்து வரை, கிரேக்கம் வரை பரவியிருந்தது. அந்த காலத்துல பெர்ஷியர்கள் உருவாக்கிய சாலைகள், நிர்வாக அமைப்புகள் மற்றும் வர்த்தக அமைப்புகள் உலக வரலாற்றில் முக்கியமான முன்னேற்றங்களாக கருதப்படுகிறது. அதன் பிறகு கிமு 4ஆம் நூற்றாண்டில் அலெக்சாண்டர் பெர்ஷிய பேரரசை கைப்பற்றினார். இதன் மூலம் கிரேக்க கலாச்சாரம் மற்றும் பெர்ஷிய கலாச்சாரம் ஒன்றுடன் ஒன்று கலந்த புதிய ஒரு காலம் தொடங்கியது. பிறகு பார்த்தியர்கள் மற்றும் சசானியர்கள் பல நூற்றாண்டுகள் இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள். அதன் பிறகு கிபி 7ஆம் நூற்றாண்டில் அரபு முஸ்லிம் படைகள் பெர்ஷியாவை கைப்பற்றியது. இதன் மூலம் ஈரானில் இஸ்லாம் பரவத் தொடங்கியது. அடுத்த பல நூற்றாண்டுகள் ஈரான் இஸ்லாமிய உலகின் முக்கியமான அறிவியல் மற்றும் கலாச்சார மையமாக வளர்ந்தது. சபவித் பேரரசு, இது 1501 உருவான ஈரான் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பமாகும். சபவித் பேரரசு 1501 1736 வரை ஷா இஸ்மாயில் I என்பவரால் நிறுவப்பட்ட பெர்ஷியாவை, அதாவது ஈரானை மையமாக கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த ஷியா இஸ்லாமிய அரசா இருந்தது. ஷியா இஸ்லாமிய அரசு முதலாம் ஷா இஸ்மாயில் 1501 இந்த வம்சத்தை நிறுவினார். இது 1736 வரை ஆட்சி செய்தது. அதன் பிறகு சஃபவியா என்ற சூபி வரிசையிலிருந்து தோன்றிய இவர்கள் ஷியா இஸ்லாத்தை ஈரானில் அரச மதமாக கட்டாயப்படுத்தி நிலைநிறுத்தினார்கள். இந்த காலத்துல ஷியா இஸ்லாம் அரசு மதமாக அறிவிக்கப்பட்டது. ஈரானின் தேசிய அடையாளம் உருவானது. இது இன்று வரை ஈரானின் அரசியல் மற்றும் மத அமைப்பை பாதித்த முக்கியமான ஒரு நிகழ்வு. 20ஆம் நூற்றாண்டில் ஈரான் பஹலவி மன்னர்களால் ஆளப்பட்டது. முகமது ரேசா ஷா நாட்டை நவீனமாக மாற்ற முயற்சி செய்தார். தொழில்நுட்ப வளர்ச்சி, கல்வி மாற்றங்கள், பெண்களின் உரிமைகள் போன்ற பல மாற்றங்களை கொண்டு வந்தார். ஆனால் இந்த மாற்றங்கள் பல மத தலைவர்களின் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. இந்த எதிர்ப்பின் மையத்தில் இருந்தவர் அயதுல்லா ருஹல்லா கமேனி. அவர் ஷா அரசை கடுமையாக விமர்சித்ததால நாடு கடத்தப்படுறாரு. ஆனால் அவர் வெளிநாட்டில் இருந்த போதும் மக்களை போராட்டத்திற்கு தூண்டுறாரு. 1979 பெரிய மக்கள் புரட்சியை வெடிக்குது. 1979ஆம் ஆண்டு பிப்ரவரி 1 அன்று கமேனி ஈரானுக்கு திரும்பினார். அதனைத் தொடர்ந்து சில நாட்களிலேயே ஷா மன்னராட்சி முடிவுக்கு வருது. பிறகு நடந்த வாக்கெடுப்பில் ஈரான் இஸ்லாமிய குடியரசு என்று அறிவிக்கப்பட்டது. கமேனி சுப்ரீம் லீடரா பதவியேற்றார். அவரது அரசியல் கொள்கை வேலியாட்-இ-ஃபகீஹ். இதன் மூலம் மத அறிஞர், நாட்டின் உயர்ந்த அதிகாரியாக இருந்தார். 1979 புரட்சிக்கு பிறகு அயதுல்லா ருஹல்லா கமேனி ஈரானின் உயர்ந்த தலைவராக, அதாவது சுப்ரீம் லீடராக பதவியேற்றார். அவர் உருவாக்கிய அரசியல் அமைப்பு ஈரானின் அரசியலை முழுமையாக மாற்றியது. அரசியல் மற்றும் மத அதிகாரம் ஒன்றாக இணைந்த புதிய ஆட்சி முறை உருவானது. 1980களில் ஈரான் பல பெரிய சவால்களை சந்தித்தது. குறிப்பாக ஈரான் ஈராக் போர்
1980 முதல் 1988 வரை நாட்டிற்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த போரில் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். இருந்தாலும் கமேனி தனது அரசியல் நிலைப்பாட்டை மாற்றவில்லை. ஆனால் காலப்போக்கில் அவரது உடல்நிலை பலவீனமாக தொடங்கியது. பல ஆண்டு அரசியல் போராட்டங்களும் உடல்நல பிரச்சினைகளும் அவரை பாதித்தது. 1989 ஜூன் 3 அன்று தன்னுடைய 86வது வயதில் அயதுல்லா ருஹல்லா கமேனி உயிரிழந்தார். அவரது மரணம் ஈரான் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவரது இறுதிச் சடங்கில் மில்லியன் கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். இது உலக வரலாற்றில் மிகப்பெரிய இறுதிச் சடங்கு கூட்டங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. கமேனியின் மறைவுக்கு பிறகு ஈரானின் சுப்ரீம் லீடராக அயதுல்லா அலி கமேனி தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேற்கு ஆசிய நாடான ஈரானின் அரசியல் வரலாற்றை அயதுல்லா அலி கமேனிக்கு முன், கமேனிக்கு பின் என்று பிரித்து கொள்ளலாம். கமேனி 1939ஆம் ஆண்டு பிறந்தவர். இவரது தந்தை ஜாவேத் கமேனி. இவர் ஒரு மதகுரு. 1960 முதல் 70 வரை ஈரானில் இருந்த ஆட்சியை திரைமறைவில் இருந்து அமெரிக்கா இயக்கிக் கொண்டிருந்தது. ஷா வம்சத்தினரின் ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலம் அது. ஈரான் மேற்கத்திய கலாச்சார தன்மையில் மூழ்க ஆரம்பித்திருந்தது. அப்போது அயதுல்லா கமேனி ஈரான் மேற்கத்திய கலாச்சார மயமாக்கலுக்கு உள்ளாவதற்கு எதிராக போராடக்கூடிய குழுக்களுடன் இணைந்து போராடி வந்தார். ருஹல்லா கமேனியின் தீவிர ஆதரவாளராக இருந்தார். புரட்சியில் ஆட்சியாளர்களை சதம்பிக்க வைத்ததால் ஷா ஆட்சியின் இரகசிய போலீசாரால் கமேனி கைதும் செய்யப்பட்டார். தொடர்ந்து ஷா குடும்பத்தினர் ஈரானில் அமெரிக்கா, பிரிட்டன் நாடுகளின் தலையீட்டால் பொருளாதார ஏற்றம் வரும் என காத்திருந்தனர். ஆனால் ஈரான் எண்ணெய் வளம் பயன்படுத்தி கொள்ளப்பட்டதே தவிர அங்கு எந்த செழிப்பும் ஏற்படவில்லை. அப்போதுதான் ஈரான் மதகுருக்கள், சமூக ஆர்வலர்கள், மாணவர்கள் இணைந்து ஒரு புரட்சியை நடத்தினார்கள். அதனுடைய விளைவாக 1979 ஷா ஆட்சி அதிகாரம் தூக்கி வீசப்பட்டது. ஈரான் ஒரு இஸ்லாமிய குடியரசானது. இஸ்லாமிய புரட்சிகர கவுன்சிலின் உறுப்பினர் ஆனார் கமேனி. முகமது அலி ரஜாய் ஈரான் அதிபரானார். ஆனால் ஒரு குண்டுவீச்சு நிகழ்வில் முகமது அலி கொல்லப்பட்டார். பிறகு 1982ஆம் ஆண்டு ஈரான் அதிபரானார் கமேனி. 1989 ஈரானின் உச்ச தலைவரானார். அன்று தொட்டு தன் கடைசி நாள் வரை அவர்தான் ஈரானின் உச்ச தலைவராக இருந்தார். 1979 புரட்சிக்கு முன்பு ஈரான் மற்றும் இஸ்ரேல் உறவு மோசமாக இல்லை. ஆனால் புரட்சிக்கு பிறகு ஈரான் இஸ்ரேலை கடுமையாக எதிர்க்க தொடங்கியது. ஈரான் இஸ்ரேலை பாலஸ்தீன நிலத்தை கைப்பற்றிய நாடாக குற்றம் சாட்டியது. இதன் பின்னர் இரு நாடுகளும் கடுமையான அரசியல் எதிரிகளாக மாறினார்கள். பல ஆண்டுகள் நேரடி போர் இல்லாமல் ப்ராக்சி வார்ஸ் நடந்தது. அதாவது ப்ராக்சி போர் என்பது பெரிய நாடுகள் நேரடியாக சண்டையிடாமல் தங்களுக்கு பதிலாக பிற நாடுகள் அல்லது குழுக்களை, அதாவது பினாமிகளை கொண்டு மறைமுகமாக நடத்தும் போர்தான் ப்ராக்சி போர். ஈரானின் ஆதரவு பெற்ற குழுக்கள் 2. அது இஸ்புல்லா, ஹமாஸ். இஸ்புல்லா என்பது ஈரானின் ஆதரவுடன் செயல்படும் லெபனானை தளமாக கொண்ட ஒரு முக்கிய ஷா முஸ்லிம் அரசியல் மற்றும் ஆயுதமேந்திய ஒரு போராளி அமைப்பு. 1982 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்த்து உருவான இது தற்போது லெபனான் அரசாங்கத்திற்குள் செல்வாக்கு செலுத்துகிறது. அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளால் இது பயங்கரவாத அமைப்பாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஹமாஸ் என்பது 1987 உருவான பாலஸ்தீனிய இஸ்லாமிய எதிர்ப்பு ஒரு இயக்கம். இது காசா பகுதியை நிர்வகித்து வருகிறது. ஆயுத போராட்டத்தின் மூலம் இஸ்ரேலை அகற்றி பாலஸ்தீன நாட்டை உருவாக்க விரும்பும் இந்த அமைப்பு இஸ் ஹல்தீன் அல் கசாம் படையினரை கொண்டுள்ளது. அமெரிக்கா உட்பட பல நாடுகள் இதையும் பயங்கரவாத அமைப்பாக அறிவித்திருக்கிறது. இந்த குழுக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலாக இஸ்ரேல் சிரியாவில் ஈரான் இலக்குகளை தாக்கியது. இந்த மோதலை மேலும் தீவிரப்படுத்தியது ஈரானின் அணு திட்டம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூறுவது ஈரான் அணு ஆயுதம் உருவாக்க முயற்சிக்கிறது என்று. ஆனால் ஈரானோ அது அமைதிக்கான அணு ஆராய்ச்சி மட்டுமே என்று கூறுகிறது. சமீபத்திய ஆண்டுகளில் இந்த மோதல் மேலும் தீவிரமானது.
இஸ்ரேல் ஈரான் இராணுவ தளங்கள், அணு ஆய்வு நிலையங்கள் இவற்றை தாக்கியதாக தகவல் வெளியாகியது. இதற்கு பதிலாக ஈரான் ஏவுகணைகள், ட்ரான் தாக்குதல்கள் மூலம் பதிலடி கொடுத்தது. இஸ்ரேல் அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளி. அதனால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இராணுவ உதவிகளை வழங்கி வருகிறது. ஈரானுக்கு பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டது. இந்த மோதல் உலகம் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த மோதல் உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. எண்ணெய் விலை உயர்வு, உலக பொருளாதார பாதிப்பு, மத்திய கிழக்கில் போர் அபாயம் என்று இந்த மோதல் உலக அரசியலில் மிகவும் முக்கியமான பிரச்சனையாக மாறியுள்ளது. ஈரானை எத்தகைய போர் சூழ்ந்து வந்தாலும் தாக்குப்பிடிக்கும் அளவுக்கு தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்பது கமேனியின் நிலையான குறிக்கோளாக இருந்தது. அதனை சுற்றியே ஈரானின் எல்லா செயல்பாடுகளுமே கட்டமைக்கப்பட்டது. இஸ்லாமிய சட்டப்படி நடக்கும் ஆட்சியில் கமேனிக்கு நாட்டின் அரசு, நீதித்துறை, ஊடகம் என அனைத்தின் மீதும் உச்சபட்ச அதிகாரம் இருந்தது. இந்த ஏகபோக அதிகாரம்தான் நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் என்று சமீபத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களும் இளைஞர்களும் கருதினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த சில ஆண்டுகளாகவே அமெரிக்க அச்சுறுத்தல்களுக்கு பதிலடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த கமேனி அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு இராணுவ தாக்குதலில் மரணமடைந்தார். டெஹ்ரானில் சனிக்கிழமை கமேனி தனது அலுவல் பணிகளை வழக்கம் போல கவனித்து வந்தார். அப்போது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பு நடத்திய தாக்குதலில் அந்த கட்டிடமை சேதமடைந்தது. இதை செயற்கைக்கோள் படங்கள் உறுதி செய்தது. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் கமேனி மற்றும் அவரது மகள், மருமகள், பேர குழந்தைகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பெர்ஷிய பேரரசின் மகத்துவம், 1979 புரட்சியினுடைய அரசியல் மாற்றம், அதிலிருந்து இன்று வரை நீடிக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மோதல், இந்த எல்லாவற்றையும் இணைக்கும் வரலாறுதான் ஈரானின் கதை. இந்த மோதல் எதிர்காலத்தில் எப்படி மாறும் என்பதும் தெரியவில்லை.